நான் சொன்னேன், இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஏதோ நம்ம பெரும்பாலும் நம்ம தேவை ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், இதை தாங்க, அதை தாங்க, கேட்பது, ஜெபிப்பது, பெற்றுக்கொண்டே சாட்சி சொல்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கிறோம். இல்லை, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோடு வாழ்வது, இயேசுவோடு நடப்பது, இயேசுவோடு உறவாடுவது, இயேசுடைய சத்தத்தை கேட்பது, இயேசு கிறிஸ்துவோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவதை அறிந்து கொள்வது, இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, அதெல்லாம் ஒரு கூட்ட மக்களுக்கு அப்படி தப்பான எண்ணம் கொண்டே நிறைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத நிலைமைக்கு போகாதபடி அடிமட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஜெபம், ஊழியத்துக்கு காணி கொடுத்துட்டா பக்தியாக இருக்கிறது போதும் என்று இருக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவருடைய விருப்பம். நாம் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழணும். ஃபெலோஷிப் வித் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவோட நெருங்கின ஒரு இன்டிமிசி, நெருங்கின தொடர்பில் நம்ம இருக்கணும். இப்போ அவருக்கு தெரியுமான்னு தெரியும். எப்படி தெரியும்? தூரத்துலேருந்து பார்த்துருக்குறேன். அது தூரத்துலேருந்து பார்த்த ஒரு அனுபவம். இல்லை, நீங்கள் அவங்கள எப்படி தெரியும்? நான் அவன்கிட்ட கை கொடுத்துருக்குறேன், பக்கத்தில் போய், அவ்வளோதான். கை கொடுத்து ஹலோ சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதானா? இல்லை, அவங்கள எப்படி தெரியும்? அவங்க நான் பேசின மாத்திரம் எங்களுக்கு 2 பேருக்கு நல்ல நெருங்கின தொடர்பு இருக்குது. நாங்கள் சந்தித்தா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க தன்னுடைய காரியத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, நான் என் காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஒரு இன்டிமிசி. இந்த மாதிரி நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவுகளிலே வித்தியாசம் இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், அதுவும் ஓடி 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 பின்னால் போய் உட்கார்றது, ஆராதனை ஆரம்பித்த பிறகு பாதியில் போகிறது, காணிக்கை மட்டும் பையில் போட்டுட்டா அவ்வளோதான் திருப்தி. காணிக்கை பை வரும்போது நான் சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டேன், காணிக்கையை போட்டாச்சு, அங்கே போய் ஜெபிச்சாச்சு, அவ்வளோதான். மாதத்தில் ஒரு நாள் திருவிருந்து எடுத்தாச்சு. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேவை வந்தால் ஜெபிக்கிறது, அது மாத்திரம் அல்ல. ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு அனுபவத்தில் நம்ம வாழணும். அதை பற்றி தான் தொடர்ச்சியாக நான் உங்களோட பேசும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். அதில் முதல் அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம், சில்ட்ரன் ஆஃப் காட். யோவான் 1:12 இருக்குதில்ல, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் ஆண்டவரும் இரட்சகருமாய் விசுவாசித்து உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பை பெறுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அனுபவம், சில்ட்ரன் ஆஃப் காட். நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது, அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார். அந்த அனுபவம் தான் முதல் அனுபவம். அதை பற்றி நம்ம பேசிட்டோம். நிறைய காரியம் சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். 2வது, தேவனுடைய புத்திரர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரர்கள், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அதாவது பிள்ளைகள் என்று சொன்னால் குழந்தைகள், 2 வயசு 3 வயசு 5 வயசு கையை பிடிச்சிட்டு தகப்பன் தாய் கைப்பிடிச்சு நடக்கிற பிள்ளைகள் தான் குழந்தைகள். ஆனால் புத்திரர்கள் என்று சொல்லும்போது பெரியவர்கள், தோளுக்கு வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்கள்ல. என் பிள்ளை வாலிபன் ஆகிட்டான், வாலிப மகள் ஆகிட்டா, காலேஜில் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு இப்போ வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. குழந்தையாக இருந்தவங்க முதிர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவர் புத்திரன் புத்திரி என்று சொல்லுகிறோம்ல, அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் குழந்தைகளாகவே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து யார் தேவனுடைய புத்திரர்களாக, அதாவது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக இருப்பாங்கன்னு சொன்னால் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் உள்ளவர்கள் என்று ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நம்ம இன்னொரு அனுபவம் என்னென்னா, பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது சர்ச்சுக்கு போனால் ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவோம், பாட்டு பாடுவோம், ஜெபிப்போம், வந்துடும், அவ்வளோதான். இதோடு நிறைய பேர் நின்று விடுகிறார்கள். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன படி தான். அது ஒரு ஆரம்ப நிலை தான். அது அந்நிய பாஷை பேசிட்டா அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி விடுகிறோம். இல்லை, அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ், அவ்வளோதான். ஒரு வேளை நீங்கள் பேபி கிளாஸ்லேருந்து 1ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜியை தாண்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கீங்க, அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ போக வேண்டியது இருக்கிறாரு. அதனால் அதிலேயே நிறைய பேர் திருப்தியாக உட்காந்துறோம், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறேன்னு. அது ஆவிக்குரிய அனுபவத்தில், அதாவது ஆவியானவரோடு உள்ள ஐக்கியத்தில் முதல் அனுபவம், அவ்வளோதான். ஆனால் கட்டாயம் அந்த அனுபவத்தை பெறணும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, துதிப்பது, ஆண்டவரோடு பேசுவது, அதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் வேத வசனத்தில் இருந்து. ஆவியானவராலே வழி நடத்தப்படுவது, ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட பேசி நம்மை கைட் பண்ணுவது, ஆலோசனை கொடுப்பது, வழி நடத்துவது. அந்த அனுதினமும் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்திலே வாழுவது.
இன்றைக்கி என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த காரியத்துக்கு என்ன மாதிரி தீர்மானம் எடுக்கணும். ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நமக்குள்ள ஏவுதல் மூலமாய் பேசுவார். அல்லது ஆவியானுடைய குரல் நம்முடைய ஆவியிலே கேட்கும். நம்முடைய ஆவி இயேசு நம்மோடு பேசுவதை அறிந்து கொள்ளும். அந்த மாதிரி சிலர் தரிசனத்தின் மூலமாய் கைட் பண்ணுவார். அப்போ ஆவியானவராலே வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். இது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் நமக்கு தேவை, வேலை செய்தாலும் நமக்கு தேவை, படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த அனுபவம் தேவை. எல்லாருக்குமே இந்த அனுபவம். நான் சொல்லுகிற எல்லாமே நம்ம மைண்டில் என்ன ஏற்றிட்டோன்னா அதெல்லாம் மொழி நேர ஊழியர்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு, இவங்க பிரசங்கமார்களுக்கு, நமக்கு இல்லை. அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, நம்ம இப்படியே இருப்போம். இந்த நிலைமை விட்டு நம்ம மாறணும். இந்த சிந்தையை நம்ம விட்டு மாறணும். இப்போ பாருங்கள், இத்தனை சாட்சிகளில் புதுசாக இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. இதை இப்போ தான் ஒரு வருஷம் கூட ஆகலை, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சாட்சி கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய தெய்வம், அவர் என்னோடு பேசினார் அப்படின்னு இப்போ தான் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கூட ஆகலை, இயேசு என்னோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய அனுபவம் என்ன? இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, பரம்பரை கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க. இயேசு உங்களோடு பேசுகிறது உண்டா, வழி நடத்துகிறது உண்டா? அப்போ ஆண்டவரோடு பேசணும், வழி நடத்துதலை பெறணும், 24 மணி நேரம் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அவருடைய ஆலோசனை நமக்கு வேணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவோடு கூட வாழ்வது, லிவிங் வித் ஜீசஸ். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. 2 பேர் ஒன்றா குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னா 2 பேரும் பேசாமல் இருப்பாங்களா? ஒவ்வொரு காரியத்தை குறித்து கலந்து பேசி ஆலோசித்து செய்வதை போல இயேசுவோடு கூட வாழ்வது, லிவிங் வித் ஜீசஸ். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இயேசுவோடு இணைந்து வாழ முடியும். டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், பேங்கில் வேலை செய்யலாம், மொழி நேர ஊழியராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எல்லாருமே இயேசுவோடு பேச முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவரோடு நெருங்கி வாழ முடியும். அதான் இன்டிமிசி வித் ஹெவன்லி ஃபாதர். நாம் ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு அனுபவம், நெருக்கமான ஒரு உறவு. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் நம்ம எல்லாருமே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் தேவ ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிற ஒரு ஆண்டவர். அதுக்கு தான் இந்த காரியத்தெல்லாம் உங்களோட பேசுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிற அனுபவம், லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நம்மோடு பேசுவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார். ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட பேசுவார். ஆவியானவர் தான் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மோடு பேசி வழி நடத்துவார். அப்போ ஆவியானவர் குரலை கேட்கும்போது ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். அதனால தான் இயேசு என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறோம். அதனால் அது தெளிவாக அந்த அனுபவத்தில் வந்துட்டால் நமக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் ஆரம்ப நாட்களில் நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்தில் வசனத்தை தியானித்து உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். தேவனுடைய குரலை கேட்கணுமானா உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ செல்ஃபோனில் பேசுகிறீங்க, இன்னும் சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு, என்ன டவர் சரியில்லை பார்க்குறீங்களா? முதல்ல டவர் சரியில்லை. அப்போ அந்த டவர் கனெக்ஷன் சரியாக இருந்தால் தான் பேச முடியும். சார்ஜ் இல்லை, அதனால் பேச முடியாது. சார்ஜ் இல்லைன்னாலும் பேச முடியாது. செல்ஃபோன் இருக்குது, டவர்லாம் நல்லா இருக்குது, சார்ஜ் இல்லை, பவர் இல்லை அப்படின்னாலும் பேச முடியாது. அப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்ட வல்லமை, அந்த நிரப்பப்படுதல், அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரோடு நம்ம பேச முடியும், உறவாட முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். டவர் சரியில்லை, கனெக்ஷன் சரியில்லைன்னா அந்த கனெக்ஷனை சரிப்படுத்தணும். அந்த மாதிரி சரிப்படுத்திட்டா தொடர்பு கொண்டு பேச முடியும். அப்போ ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவில் பாவம் தான் தடையை கொண்டு வரும். நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அதனால சில பாவங்கள், சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அது தேவனோடு பேசக்கூடாதபடி தடையை கொண்டு வரும். அப்போ ஆண்டவரிடத்தில் போய் நம்ம உள்ளத்தை திறந்து ஆண்டவருடைய தவறை ஒத்துக்கொண்டு பாவறிக்கை செய்து ஜெபிக்கும்போது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்தாவினால் சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு விடுகிறோம். அப்போ அந்த கனெக்ஷன் சரியாகிட்டால் தான் ஆண்டவரோடு பேச முடியும், குரலை கேட்க முடியும். அந்த மாதிரி இன்டிமெசி அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தினந்தோறும் அவரோடு பேசுகிற, பழகுகிற, வாழுகிற அனுபவத்தில் நம்ம வர வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம சில சமயம் உலக வாழ்க்கையில் வாழுகிறோம். அவசரமாக பல வேலைகள், பொறுப்புகள் இருக்கும்போது நம்ம அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்க தவறி விடுகிறோம். சில பாவ காரியங்கள் நமக்குள்ளே நம்மளை அறியாமல் நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி விடுகிறது. கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதை மன்னித்து சரிப்படுத்தி மறுபடியும் நம்ம தேவனோடு நெருங்கி இருக்கிற
அனுபவத்துக்குள்ள ஆவியானவர் கொண்டு வந்து விடுவார். அதனால் அதை முடியாது என்னால், அவ்வளோதான், நீ விட்டு விடக்கூடாது. நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்துக்கு அர்ப்பணித்து கொள்ளணும். தினந்தோறும் அதற்காக ஜெபிக்கணும். ஒரு நாள் முடியலை, ஒரு நாள் செய்யலைன்னு நம்மளால் முடியாது அப்படின்னு விட்டு விடக்கூடாது. மறுபடியும் பிரயாசப்படணும், மறுபடியும் முயற்சி பண்ணணும். நீங்கள் பண்ணி ஆண்டவரோடு நெருங்கிற அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா கொஞ்ச காலம் வந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிரும். கனெக்ஷன், ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதன் பிறகு நீங்கள் ஆண்டவரோடு பேசுவதும் அவருடைய குரலை கேட்பதும் உங்களுக்கு சுலபமாகிவிடும். அந்த பழக்கத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்பி உங்களோடு பேசுகிறார். அதனால் ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டார், நம்ம குரலெல்லாம் கேட்க முடியாது, அவங்ககிட்ட பேசுவார், இவங்ககிட்ட பேசுவார், நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி சொல்லியே நிறைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாழ்ந்த பேஸிலேயே உட்கார்ந்துருக்கிறோம். உயர்ந்த பைபிளில் சொல்லப்பட்ட உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வராமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்மோடு நெருங்கி வந்து உறவாட விரும்புகிறார். இந்த நாட்களில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோட பேசுகிறாங்க, ஆண்டவர் அவங்களோட பேசுகிறாங்க. வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆண்டவரோட நடக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி நான் பார்க்கிறேன். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாய் நம்மோடு நெருக்கமாய் வந்து உறவாடி நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அதுக்கு பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிற இந்த அனுபவம், அதில் வந்துட்டால் தான் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்ற அனுபவத்துக்குள்ளே இருப்பீங்க. மூன்றாவது ஒரு அனுபவம் இருக்கிறது, அது வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுனுடைய சீஷராகுவது, சீஷராய் மாறுவது, அதாவது டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய சீஷர்களாய் மாறுவது. நம்ம சீஷர்கள் அப்படின்னு சொன்ன உடனே மைண்டில் நிறைய தப்பானதை நம்ம நிறைய மைண்டில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். சீஷர்கள் அப்படின்னா அவங்க ஊழியம் செய்கிறவங்க, அது பாஸ்டரு, போதகர், பிஷப்பு, அது மாதிரி பிரதர் மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, அவங்க தான், இப்படி தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, பைபிளை நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இது நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சீஷர் ஆவது, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர், டிசைபிள்ஷிப், அந்த அனுபவம் எல்லாருக்கும் உரியது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அது வேத வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு விளக்கி சொன்னால் சில வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம நிறைய காரியம் நம்ம தப்பாகவே கேள்விப்பட்டு தப்பாகவே மைண்டில் வச்சு அதனால் நம்ம இது போதும் அப்படின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இயேசுவோட நெருங்கி இருந்தவங்க தான் சீஷர்கள், சீடர்கள், சீஷர்கள். ஒருத்தர் குரு, அவங்களுக்கு சீடர் இருந்தால் பாருங்கள், அவங்க ஒரு நல்ல ஃபெலோஷிப் ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்குள்ள. பார்த்திங்களா, சீடனுக்கும் அந்த குருவுக்கும் உள்ள ஃபெலோஷிப் ரொம்ப திக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம சீஷர்களாக மாறணும் என்பது ஆண்டவருடைய ஒரு விருப்பம். யார் இந்த சீஷர்கள்? ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14. பைபிளை திருப்புங்க. பைபிள் கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் நீங்கள் மனசில் பதிச்சாதான் இந்த காரியங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர முடியும். மார்க்கு 3ஆம் அதிகாரம் எடுங்க, 14-15 வசனம் நான் வாசிக்கிறேன். முதலாவது 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் பாருங்கள். அப்பொழுது இயேசு, அதாவது 51ஆவது பக்கம் புதிய ஏற்பாட்டில், அப்பொழுது இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவளாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். முதல் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிற 12 சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள், அதான் அவங்கள தன்னோடு கூட வைத்து கூட அவர் தெரிந்து கொண்டார். அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே மாதிரி லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அடுத்து இன்னொரு குரூப் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு, அதாவது 95ஆவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இது ஒரு 70 பேர். முதல் ரவுண்டு இயேசோடு நெருங்கி இருக்க 12 சீஷர்கள். அதன் பிறகு ஒரு 70 சீஷர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 70 பேரை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த சீடர்கள், இயேசுடைய சீஷர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, அவர்களோடு ஆண்டவர் தனித்து பேசினார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள்.
93ஆம் பக்கம் லூக்கா 9:1. இயேசு தன்னுடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, கீழே நீ வாசிக்கொண்டே வந்தீங்கன்னா நிறைய ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்படி பிரசங்கம் பண்ணணும், பிசாசை துரத்தணும், புறப்பட்டு போங்க, என்னென்ன செய்யணும். அப்போ சீஷர்களோட தனித்து பேசுகிறார். பொதுமக்களோடு பேசுவது வேறு, சீஷர்களோடு ஆண்டவர் பேசுவது வேறு. அப்போ ஆண்டவர் சீஷர்களோடு தனித்து பேசுகிறார். இதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, லூக்கா 9:18 அதே பக்கத்தில் பாருங்கள், 18 பின்பு இயேசு தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், தன் சீஷரோட தனித்து ஜெபம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, சீஷரோட தனித்து பேசுகிறார், சீஷரோடு தனித்து ஜெபம் பண்ணுகிறார். ஜெபிக்கும் போது நிறைய பேசுகிறார். ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்கிறாங்க, உறவாடுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஆண்டவர் அவங்கள்ட்ட நல்ல மனம் திறந்து பேசுகிறார். அதான் ஒரு ஃபெலோஷிப், நெருங்கின ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகிறதே நம்ம பார்க்கிறோம். தனித்து ஜெபிக்கிறார். இப்போ லூக்கா 11:1 பாருங்கள். லூக்கா 11:1 97வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாருங்கள், தனியாக ஆண்டவர் அவளோட தனித்து பேசுகிறார், தனித்து ஜெபம் பண்ணுகிறார், தனித்து அவளுக்கு போதிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். டீச்சிங், ஜெபம் பண்ண போதிக்கிறார். அவன் கேட்குறான், இயேசு ஜெபிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க என்று சொன்ன உடனே ஒரு மாடல் ப்ரேயரை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சீஷரோட அதிக நேரம் இயேசு தனித்து இருந்ததை, பேசினதை, உறவாடினதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நாம் சீஷர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஊழியக்காரங்க நினைக்கிறோம். நீங்கள் நிருபங்களை வாசித்து பாருங்கள். பவுல் கொரிந்தியருக்கு எழுதினது, எபேசியருக்கு, பிலிப்பியருக்கு நிருபங்களை வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, நம்ம எல்லாரையும் விசுவாசிகள் என்றாலே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம நினைக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா முழு நேர ஒழித்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அது முழு நேர ஒழித்துக்கென்று தெரிந்து கொள்ளுதல், அது தனி. மற்றபடி நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று தான் வேதத்திலே விசுவாசிகள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ சீசருக்கும் இயேசுக்கும் தான் நெருக்கமான உறவு இருந்தது. தனியாக பேசுகிறார், தனியாக அவங்களோட ஜெபம் பண்ணுகிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள், அங்கே தானே ஆதி திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு, சபைக்கு உதாரணம் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்ட ஆதி திருச்சபை, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அதில் என்ன சொல்லப்படுகிறது தான் கவனிக்கணும். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 166வது பக்கம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். நல்லா கவனிங்க, நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் சீஷர்கள் என்பதை விளங்கி கொள்ளுவீங்க, வசனத்தை தெளிவாக அறிந்து கொண்டால். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆதி திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் முதல்ல விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டாங்க, பிலீவர்ஸ். பார்த்தீங்களா, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனால் அடுத்து என்ன நடக்குது? அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. அடுத்த பக்கம் 168வது பக்கத்தில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? சீஷர்கள். சீஷருடைய தொகை, பிலீவர்ஸாக இருந்தவங்க, தே பிகம் டிசைபிள்ஸ், சீஷர்களாக மாற்றப்படுகிறார்கள்.
இப்போ சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய சபையில் 50 வருஷம் ஆனாலும் நான் 50 வருஷ விசுவாசி, 40 வருஷ விசுவாசின்னு சொல்கிறோம். ராங், தப்பு. நீங்கள் வசனத்தை கவனமாக பாருங்கள். தயவுசெய்து சபை நடத்துகிற மேய்ப்பர்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரும்போது விசுவாசிகள், நீங்கள் 10 வருஷம் 15 வருஷமாக விசுவாசின்னு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஊழியமே கேள்விக்குறியானது. வசனத்தின்படி இல்லாத ஊழியம் செய்கிறீங்க, பைபிள் வசனத்துக்கு மாறான ஊழியம் செய்கிறீங்க. இந்த பைபிள் வசனத்தின் ஊழியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். தயவு செய்து உங்களுடைய விசுவாசிகளை நீங்கள் சீசராக மாற்றணும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். சபை நடத்துகிற மேய்ப்பர்கள் இதை செஞ்சால் தான் உங்கள் சபை வளரும். உங்களுடைய சபை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளாக இருந்தவங்க 6ஆம் அதிகாரத்தில் சீஷர்களாய் மாற்றப்பட்டு விட்டார்கள். நம்ம நினைக்கிற சீஷர்கள் 12 பேர் 70 பேர் அப்படி தான் நினைக்கிறோம். இங்கே வசனம் என்ன சொல்லி பாருங்கள், சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. நல்லா கவனிச்சு வசனத்தை பாருங்கள். சீஷருடைய தொகை, அப்போது விசுவாசிகளாக வந்த எல்லாரும் சீஷராக மாறிட்டாங்க. அப்போ சீஷர்களாக இருப்பது ஒரு அற்புதமான அனுபவம். இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வந்துட்டாங்க. சீஷராக தான் முதல்ல விசுவாசிகளாக தான் வந்தாங்க. இப்போ சீஷராய் மாற்றப்பட்டு விட்டார்கள். உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் சீஷராக மாறிட்டாங்களா? நீங்கள் சீஷர்னு சொல்ல முடியுமா? அல்லது இன்னும் விசுவாசினே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் என்ன முதிர்ச்சி அடையலை, அடுத்த லெவலுக்கு போகலை, 40 வருஷமாக குழந்தை மாதிரி தவழ்ந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இல்லை. சீஷராக மாறணும். அப்போ வசனம் தான் சொல்லுது. இன்னும் அப்போஸ் நடபடிகளை நல்லா வாசித்து தயவு செய்து சபை நடத்துகிற மேய்ப்பர்கள் அப்போஸ் நடபடிகளை திரும்ப வாசித்த மனதில் ஆழமாக பதிங்க. அதில் சொல்லப்பட்டபடி சபையை நடத்தினா தான் உங்கள் சபை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதுதான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் அவங்களையும் அதில் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்து அமெரிக்காவில் இப்படி நடத்துகிறாங்க, இந்த நாட்டில் இப்படி நடத்துகிறாங்க, அதை பின்பற்றாதங்க. பைபிளை பின்பற்றுங்க தயவு செய்து. அதனால் தேவ பிள்ளைகள் நீங்களும் எந்த சர்ச்சுக்கும் போங்க, ஆனால் வசனத்தை பின்பற்றுங்க. ஆராதனைக்கு போங்க, அங்கே கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்களா பாருங்களேன். பைபிள் வசனத்தை தியானித்து அறிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் யார் என்பதை விளங்கி கொள்வீங்க. நீங்கள் விசுவாசியா சீஷர்களா? எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கீங்க? எப்போ சீஷராக மாறுவீங்க? இன்னும் இப்படி விசுவாசினே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? எப்போ சீஷர்? பைபிள் அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதே, வேதத்தில் சொல்லி இருக்குதே. அப்போ இன்னொரு வசனம் பாருங்கள். அப்போஸ் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் எடுத்துட்டிங்களா? 175வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு விசுவாசி இருந்தாள். அப்படி இருக்கா பைபிளில்? உங்கள் பைபிளில் பாருங்கள். ஒரு விசுவாசி இருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கிறா. சீஷி இருந்தாள். டிசைப்பிள், இயேசுனுடைய டிசைப்பிள், இயேசுனுடைய சீஷி. பெண்கள் சீஷி என்று அழைக்கப்பட்டாங்க, ஆண்கள் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்க இயேசுவை பின்பற்றவங்க, இயேசுனுடைய சீஷர்கள், இயேசுனுடைய சீஷி. உங்களை பார்த்து அப்படி சொல்லணும். இவங்க இயேசுவை பின்பற்றக்கூடிய இயேசுனுடைய சீஷர்கள், இயேசுனுடைய சீஷின்னு சொல்லணும். நான் இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய சீஷன், அவருடைய சீஷி. அதான் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், தொடர்ந்து நம்ம தியானிக்கணும். இப்போ அந்த ஆரம்ப நேரத்தில் இதை யோசிங்க, வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க. தபித்தாள், இவங்க தான தர்மம் செய்து ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு சகோதரி யோப்பா பட்டணத்தில் இருந்தாங்க. அவங்க இந்த தையல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்தாங்க. அதனால தான் இன்றைக்கி தையல் ஒரு நடத்தினாலே தொற்கால் தையல் பள்ளின்னு தான் வைப்பாங்க. ஏன்னா அது மாதிரி ட்ரெஸ் எடுத்து தச்சு கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி நன்மை செய்கிறவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு இயேசுடைய வசனம் சொல்லுது சீஷி என்பதாக. அவங்க இயேசுடைய சீஷியாக இருந்தாங்க. அப்படி தான் வசனம் சொல்லுகிறாரு. இப்போ யோசித்து பாருங்கள், உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? நீ விசுவாசியா சீஷர் ஆயிட்டீங்களா? நீங்கள் யோசித்து நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நான் அப்போஸ் நடபடிகள்லேருந்து சில வசனத்தை பாருங்கள். அப்போஸ் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 14:22 எடுங்க. 183ஆம் பக்கம் எடுத்துட்டிங்களா? அப்போஸ் நடபடிகள் 14:22 அந்த வசனம் பாருங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். லீஸ்தராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து பாருங்கள், 21 வசனம் பாருங்கள். அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு, விசுவாசிகளாக்கின பின்புன்னு சொல்லப்படலை, சீஷராக்கின பின்பு. இந்த பட்டணத்தில் தான் பவுல் போய் ஊழியம் செய்தார். இப்போ அவங்க சீஷருடைய மனதை திடப்படுத்தி, விசுவாசிகளுடைய மனதைன்னு சொல்லலை, சீஷர்கள். அவங்க விசுவாசியாக வந்தாங்க, இயேசு விசுவாசித்தை ஏற்றுக்கொண்டாங்க. கொஞ்ச நாளில் அபிஷேகம் பெற்று வல்லம் பெற்று இயேசுடைய சீஷர்களாக மாறிட்டாங்க. இதுதான் வசனம். பாருங்கள், இன்னும் 2-3 வசனம் காமிக்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். அதே அதிகாரத்தில் கடைசி, அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்கே சீஷருடனே, விசுவாசிகளோடுன்னு சொல்லப்படலை. அப்போ சபையில் வந்தவங்க எல்லாம் சீஷர்களாய் மாற்றப்பட்டாங்க. சீஷர்கள், உங்கள் சபையில் எவ்வளோ சீஷர்கள் இருக்கிறாங்க? எங்கள் சபையில் 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்க? சில 30 வருஷம், 40 வருஷம், 25 வருஷம் விசுவாசின்னு சொன்னால் சம்திங் ராங். வசனத்தின்படி உங்கள் சபை இன்னும் வேத வசனத்துக்குள்ளே வரலை. வசனத்தின்படி சபை மாறலை. வசனத்தின்படி உங்களுடைய சபை நடத்தப்படலை. அதான் உண்மை. அப்போ நீங்கள் விசுவாசின்னு சொன்னால் இன்னும் வேத வசனத்தின்படி நீங்கள் மாறவில்லை என்ற அர்த்தம். அப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், சீஷர்கள். அடுத்த ஒரு வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்தராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். பார்த்தீங்களா, தீமோத்தேயு என்கிற வாலிபன் சீஷனாக இருந்தான். டிசைப்பிள், இயேசுவை பின்பற்றுகிறவன். நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? இயேசுவை விசுவாசிக்க, வெறும் காசுக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக விசுவாசிக்கிற விசுவாசி. சீஷன் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவன், அப்படி அடிச்சுவட்டில் நடக்கிறவன், அவர் வாழ்ந்தபடி வாழ்கிறவன். அதான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் நம்ம இந்த சீஷன் என்கிற நிலைமையிலேருந்து நம்ம மாறணும். இந்த மாதிரி பைபிள் வார்த்தையின்படி நம்ம கொண்டு வரணும். அதான் முக்கியம். பாருங்கள், அடுத்து 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் பாருங்கள். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிருகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். வசனம் சொல்லுது, சபையில் இருந்தவங்க முதல்ல விசுவாசியாக தான் வந்தாங்க, இப்போ சீஷராக மாற்றப்பட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் விசுவாசிகள் சொல்லப்படல, சீஷர்கள் சபையில் இருக்கிறவங்க சீஷர்கள் அப்படி தான் சொல்லப்பட்டது. நம்ம தப்பான என்னென்னா ஊழியம் செய்கிறவங்க தான் சீஷர்கள், இந்த பிரசங்கம் பண்ணுறாங்க, மிஷினரியாக போகிறவங்க, இந்த ஊழியம் செய்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் சீஷராக மாறணும். அதான் வேத வசனத்தின் சத்தியம், ஆதி திருச்சபையில் நடந்த காரியம். இப்போ அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 20 வசனம் முழுவதும் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் பாருங்கள். ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம மறந்து விட்டோம். அப்போஸ்தலர் 20:1-2. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனான். சீஷரை வரவழைத்து, அடுத்த வசனம், அந்த திசையிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்திலே சேர்ந்தான். சீஷர்களுக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களை சீஷர்கள் என்று தான் வேதம் குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு. 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21:4 பாருங்கள். அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். பார்த்தீங்களா, சீஷர் என்று சொல்லப்படுகிறார். இந்த சீஷர்கள் என்று சொல்கிற வார்த்தை எங்கே எப்படி வந்துச்சு? அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம். கிறிஸ்தவங்கன்னா யாருங்க? கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கவங்களா? சர்ச்சில் ஒழுங்காக போயிட்டு காணி கொடுக்குறவங்களா? குடிக்கிறாங்களே, லஞ்சம் வாங்குறாங்களே, இது மாதிரி உள்ளவங்க அவங்க எப்படி கிறிஸ்தவன்னு சொல்கிறது? கிறிஸ்துவை உடையவன் தானே கிறிஸ்தவன். அப்போ இந்த கிறிஸ்தவங்கன்னா யாருன்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26 இருக்குது. அவர்கள் 1 வருஷமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு
கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவனுடைய பெயர் யாருக்கு வைக்கப்பட்டது? சீஷர்கள். இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவங்கன்னா யார்? இயேசுடைய சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். சும்மா விசுவாசின்னு சொல்லிட்டு அதை தாரம் இதை தாரம் கத்துற, அதுக்கு விசுவாசிக்கிறேன், ஞானத்துக்கு விசுவாசிக்கிறேன், சுகத்துக்கு விசுவாசிக்கிறேன்னு வெறும் விசுவாசியாக இருப்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சீஷர்களாக மாறணும். அதான் சொல்லப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் சீஷர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. மற்றவங்க கிறிஸ்தவனாக இருந்தால் சீஷனாக இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அப்போது சீஷனாக இருக்கிறதுன்னா எப்படி? அதுதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா நம்முடைய ஒப்பு கொடுத்தல் அவசியம். இதுக்கு தான் நிறைய பேர் விசுவாசினே சொல்லி காலத்தை தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். ஏசு என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒரு சீஷனாக இருக்கிறவனா எப்படி இருக்கணும்? லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14. இப்படி இருக்கக்கூடாது, இவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு இயேசு சொல்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 25, 26, 27 வசனம், 3 வசனம் வாசிக்கலாம். 105வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரம் 25, 26, 27. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, அநேக ஜனங்கள் இயேசுக்கு பின்னால் போகிறாங்க, திரள் கூட்டம். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நல்லா கவனிங்க, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இயேசு சொல்கிறார். ஒரு 12 பேரை தனியாக கூட்டி வச்சு நீங்கள் தான் சீஷர்கள், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லலை. திரள் கூட்ட மக்கள் அவரை பின்பற்றி வர்றாங்க, எல்லாருக்கும் சொல்லுகிறார். இதைத்தான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். அது ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கு தான் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றி அர்ப்பணிக்கிற எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நீங்கள் சீஷனாக இருக்கணும்னா நீங்களோட எனக்கு சீஷனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் வெறுக்கணுமா? 27ஆம் வசனம் பாருங்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். யார் சீஷன் அல்ல என்பதை ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார். தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரி, இவங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறவன் நீ எனக்கு சீஷன் அல்லன்றார். நீ எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. அப்போ இங்கே சிலுவை சுமக்காம நீ எனக்கு சீஷனாக இருக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். 33ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இதுனே அப்படி கடினமான உபதேசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிலர் அப்படி தான் இயேசுவை பின்பற்றினவங்க, இது கடினமான உபதேசம், நம்மெல்லாம் இதை கடைபிடிக்க முடியாதுன்னு போயிட்டாங்க. இயேசு 12 பேரை பார்த்து கேட்டால், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோ? இயேசுவை பின்பற்றின சீஷர் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்கன்னு பைபிள் இருக்குது. நம்ம விசுவாசியாக இருந்துட்டு ஈஸியாக நம்மளோட என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, இயேசுவை பின்பற்றுவதென்றால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சீஷர்களாக அவரை பின்பற்றி வாழ்வதென்பது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம். அப்போ இயேசுவின் சீஷன்னா என்ன செய்யணும்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16, 16 and 24 எடுத்துட்டிங்களா? 25வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அதை பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி அன்று சொல்ல, தன்னை தெரிந்து கொண்ட 12 பேரை நோக்கி சொல்கிறார். இப்போ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன்தான் சீஷன். புரியுது அவங்களுக்கு வசனம்? நீங்கள் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவத்தில் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் விசுவாசி. இப்போ இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் தான் என் ரட்சகர், ஆண்டவர்னு விசுவாசிக்கிறேன், விசுவாசி. அப்படியே 10 வருஷம் 20 வருஷம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படி இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். வசனம் சொல்லுகிறது அடுத்த லெவல் சீஷராகணும்.
அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்குறோம். 4 அதிகாரத்தில் விசுவாசிகள், 6 அதிகாரத்தில் சீஷர்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பைபிள் முழுவதும் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் சீஷி அப்படி தான் சொல்லப்படுகிறது. டிசைபிள்ஸ், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நாம் எல்லாம், நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, நான் இயேசுவின் சீஷன் அப்படின்ற அனுபவம் பெற்றிருந்தால் தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி தானே இருக்குது. சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். விசுவாசிகள் இல்லை, சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன்னா பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது பைபிள் இருக்குது. இயேசு தான் ஆண்டவர் என்று பிசாசு கூட விசுவாசிக்குதே, விசுவாசித்து நடுங்குகிறது என்று பைபிள் எழுதியிருக்குது. அதனால் சும்மா விசுவாசித்து இயேசுக்கிட்ட அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் ஜெபிச்சேன் விசுவாசத்தோடு கேட்டேன் தந்துட்டார், அதெல்லாம் ஓகே. அது குழந்தைத்தனமான ஒரு அனுபவம், அவ்வளோதான் பிகினிங். எப்போ சீஷராக மாற போகிறீங்க, எவ்வளோக்கான குழந்தையாக இருப்பீங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போ சீஷனை யார்? முதலாவது தன்னைத்தான் வெறுக்கணும். டினாய் யுவர் செல்ஃப், நம்மை வெறுக்கணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுதான் நம்ம தியானிக்கணும் வசனத்திலிருந்து. அது உண்மையான அர்த்தம் என்ன? ரெண்டாவது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவை எடுத்துக்கொண்டா என்னது? ஒரு மரச்சிலுவை தோளில் வச்சுக்கிட்டே போகிறதா, அல்லது தங்கத்தில் சிலுவை செஞ்சு அணிந்து கொள்கிறதா? சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன் அவன் தான் சீஷன். அதுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அப்படி மாறினா நமக்கு இயேசுக்குள்ள உறவு எப்படி இருக்கும், எப்படி நம்ம நெருக்கமாக இருக்க முடியும், இதெல்லாம் தான் நம்ம வர நாட்களில் தியானிப்போம். இன்னொரு வசனம் எடுங்க, யோவான் 8 அதிகாரம் 31 வசனம். சீஷன்னா யார்? சில வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன். யோவான் 8 அதிகாரம் 31 வசனம் எடுங்க, வேகமாக எடுத்துருங்க. பாருங்கள், அது 138வது பக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். தன்னை விசுவாசித்தவர்களை நோக்கி, நீங்கள் விசுவாசின்னு சொல்கிறீங்களா, இயேசுவை விசுவாசித்தனால விசுவாசின்றீங்க. ஆனால் நீங்கள் சீஷராக மாறணும். ஆனால் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். அப்படி உபதேசத்தில் நிலைத்திருக்க வந்தால் சீஷர்கள். இன்னொரு வசனம் எடுங்க, யோவான் 15 அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். யோவான் 15:8 அந்த வசனம் பாருங்கள். வசனத்தை திருப்பங்க, 8வது வசனம், 150வது பக்கம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். கனி கொடுக்கிறவங்க, இயேசுவுக்காக கனி கொடுக்கிறவங்க, அவங்க தான் சீஷர்கள். அப்போ இயேசுவை பின்பற்றவங்க அவருடைய கற்பனையில் உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும், கனி கொடுக்கணும். யோவான் 13:35 எடுங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இவ்வளோ சீஷன்னா யார்? அப்போ தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவன், இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன், இயேசுவுக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கிறவன், எல்லாரிடத்தில் அன்பாக இருக்கிறவன், அவங்க தான் சீஷர்கள். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோமா? விசுவாசின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சீஷனாக நீங்கள் மாறணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சீஷன்னா அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம வர நாட்களில் தியானிப்போம். சீஷனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது, தேவனுக்கும் இயேசுக்கும் அவனுக்குள்ள உறவு, அந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்டது, ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிற விதம் எப்படி, நம்ம இயேசுவோடு கூட அது மாதிரி பின்பற்றுகிற சீஷராக இருந்தால் அவர் எப்படி நம்மோடு கூட இருந்து நடத்துவார். அப்போ அந்த சீஷனாக இருக்கிறதுனா என்னது, இதெல்லாம் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள. இப்போ நீங்கள் அறிந்து கொண்டீங்க, நீங்கள் விசுவாசியா சீஷனா? யோசித்து பாருங்கள். நிறைய பேர் விசுவாசியாக ஆகலை, இன்னும் பாவ மன்னிப்பே பெறல, பாவத்திலிருந்து விடுதலே பெறல, அவங்க விசுவாசியும் கிடையாது. அப்போ இயேசுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. உங்களுக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்கலாம், உங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இருக்குதா? உங்களுக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்கும். ரெஜிஸ்டரில் பேர் இருக்கும், கல்யாணத்துக்கு லெட்ரு தருவாங்க, செத்து போன கல்லறைக்கு லெட்ரு கொடுப்பாங்க, புதைக்கிறதுக்கு இடம் தருவாங்க. பரலோகத்தில் இடம் உண்டா? உங்களுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு சபைக்கு சம்பந்தம் இருந்தால் மாத்திரம் போதாது, உங்களுக்கு இயேசுக்குள்ள சம்பந்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டீங்களா? பாவமன்னிப்பை பெற்றுட்டீங்களா? அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவரோடு நடக்கிற, அவரோடு வாழ்கிற, அவரோடு வழி நடத்தப்பட்ட அனுபவம் வந்துட்டீங்களா? அல்லது இன்னும் விசுவாசிகளாகவே உட்கார்ந்து கொண்டு விசுவாசின்னு சொல்லிங்களா? சீஷராக மாறிட்டீங்களா? சீஷராக மாறுறதை பற்றி தான் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் பேசுகிறாரு. அப்போ நம்ம எல்லாருமே சீஷர்கள் தான். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறவங்க சீஷர்கள். சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள், மற்றவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. நீங்கள் வேணால் அவங்களை கிறிஸ்தவன்னு சொல்லலாம், பரலோகம் அங்கீகரிக்காது.
மற்றவங்க என்ன சொல்லலாம், இவங்க கிறிஸ்தவங்கப்பா, சிலுவை போட்டிருக்காங்க, பேர் இந்த பேர், அதனால கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க. பரலோகம் அப்படி சொல்லாது, பரலோகம் அப்படி அங்கீகரிக்காது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனுபவத்திற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்தா இயேசுவோட நெருக்கமாய் வாழ முடியும். அதற்கு சீஷத்துவம், அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன, ஆண்டவருக்கும் சீஷர்களோட உறவு எப்படி, சீஷனாக இருக்கன்னா என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, இதை குறித்து வருகிற நாட்களில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதுக்காக இதை நீங்கள் நல்லா தியானிங்க, இதை திரும்ப திரும்ப வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் தான் எழுப்புதலில் எழுதப்பட்ட அருமையான ஒரு புஸ்தகம். அதனால் அப்போஸ்தலர் நடபடிகளை திரும்ப திரும்ப வாசிங்க. சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் தயவு செய்து வசனத்துக்கு நேராக திரும்பி உங்கள் சபையை வசனத்தின்படி நடத்துங்க. இல்லாட்டா கடைசி காலத்தில் உன்னை எனக்கு தெரியாதுப்பான்னு ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. இல்லை பிசாசு துரத்தினமே, உங்களுடைய நாமத்தில் அற்புதம் செஞ்சோமே, அப்படியா, ஒன்று எனக்கு தெரியாது. மற்ற 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார்ல, பரிதாபமான நிலைமை ஆயிரும். நம்ம நினச்சிக்கலாம், நான் ஊழியம் செய்கிறேன், சபை நடத்துகிறேன், இப்படி இயேசுக்காக என்னென்னலாம் செய்கிறப்பா அப்படின்னு நான் நினைத்து கொள்ளலாம். நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன், அப்படி பிரசங்கம் பண்ணுறேன், டேக்ஸ் கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன்னு. பரலோகம் அங்கீகரிக்கணும்ல, வசனத்தின்படி இருக்கணும்ல. தயவு செய்து ஏமாந்து போயிடக்கூடாது கடைசி காலம். அதனால் வசனத்துக்கு நேராக திரும்புங்க. பேக் டு த பைபிள், பேக் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பணும். வசனம் தான் நியாயம் தீர்க்கும். அதனால் இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா, நான் விசுவாசியாக இருக்கேனா, சீஷனாக இருக்கேனா, கிறிஸ்தவனை சொன்னப்பட்டு அதுக்கேற்றபடி நான் இருக்கிறேன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் பைபிளில், அப்படி நான் இருக்கிறேன்னா யோசிங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிற அன்பிற்காய் நன்றி. உம்முடைய வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரோடும் பேசும், ஒவ்வொருவரையும் தெளிவுபடுத்தும். உம்முடைய வேத வசனத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து இடைபட பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் எங்களுக்கு கற்றுத்தாரும், போதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.